இறைவன் அடியவர்களை அறக்கருணையாலும் மரக்கருணையாலும் ஆட்கொள்கிறார். அடியவர்கள் பக்தி நெறியினாலும் தொண்டு நெறியினாலும் இறைப்பணி செய்கிறார்கள். அந்த வகையில் நான் கேட்ட நாயன்மார்களின் கதையில் என்னை ஆட்கொண்டவர்தான் அப்பூதியடிகள். சிவத்தொண்டர்கள் பலர் வாழ்ந்து வந்த திங்களூரில் அவதரித்த அவருக்கு சிவபக்தரான திருநாவுக்கரசர் மீது ஏனோ அளவு கடந்த பற்று. காரணம், அப்பர் சைவ சமயத்திற்கு ஆற்றிய பணிகளும் தனக்கு நேர்ந்த துன்பங்களை இறை நம்பிக்கை கொண்டு வெற்றிகரமாக கடந்து வந்ததை கேள்விப்பட்டதே ஆகும். அப்பரை அப்பூதியடிகள் நேரில் கண்டதில்லை என்றாலும் மனதினுள் அவர் திருவடிகளை அனுதினமும் வணங்கினார். மேலும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் செய்யும் நற்செயலுக்கெல்லாம் திருநாவுக்கரசர் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். 1 ரூபாய் திருநீர் பொட்டலத்திற்கே உபயம் என்று தனது பெயரை எழுதுவோருக்கு மத்தியில் இப்படியும் ஒரு பக்தி இருந்ததோ என்று நான் வியக்கிறேன். ஒரு நாள் திங்களூர் வந்த அப்பர் அங்கிருந்த தண்ணீர் பந்தல், மடம், குளம், சாலை என அனைத்திற்கும் தனது பெயர் இருப்பதைக் கண்டு வியந்து இதற்கெல்லாம் யார் காரணம் என்று ஊராரிடம் கேட்டறிந்தார். இதையெல்லாம் செய்தது அப்பூதியடிகள் என்பதை அறிந்து கொண்டு ஒரு சிவனடியாரை போன்று அவர் வீட்டிற்கு சென்றார். அங்கு அவரது இல்லத்தின் பெயர், மகன்களின் பெயர், பசுவின் பெயர் என எல்லாமே திருநாவுக்கரசர் என்றிருப்பதை பார்த்து பிரமித்து நின்றார். பின்னர் அடிகளாரிடம், நீங்கள் செய்யும் நற்செயலுக்கெல்லாம் ஏன் மற்றவர் பெயரை வைக்கிறீர்கள் என்று வினவினார். இதை கேட்ட அடிகளாரோ, இறைவனுக்கு செய்யும் திருத்தொண்டால் இம்மையிலும் வாழலாம் என்று நிரூபித்து காட்டிய தவசீலரை மற்றவர் என்கிறீரா என்று வெகுண்டெழுந்தார். அடிகளாரின் பக்தியையும் அன்பையும் கண்ட அப்பர் சுவாமிகள், சைவமடைந்து வாழ்வு பெற்ற சிறுமையோனாகிய நாவுக்கரசர் யானே என்று சொன்னவுடன் அப்பூதியடிகள் தான் பிறவி பலன் அடைந்து விட்டதாய் உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். அப்பருக்கு திருவமுது படைக்க இலையறுக்க சென்ற மூத்த திருநாவுக்கரசரை கொடிய பாம்பு தீண்டியது. உயிர் பிரியும் தருவாயில் கூட அப்பருக்கான தனது கடமையை செய்து பக்திக்கு முன் உயிர் பெரிதல்ல என்பதை நிரூபித்து காட்டிவிட்டே உயிரிழந்தான். இதுதான் பக்தியின் உச்சமோ என்று என் மனம் உருகியது. இது தெரிந்தால் அப்பர் திருவமுது அருந்துவது தடை ஏற்படும் என்று எண்ணி தனது மகனின் பூத உடலை பாயில் சுருட்டி மூளையில் வைத்துவிட்டு அழுகையை மறைத்து அப்பரை மலர்ந்த முகத்துடன் விருந்தோம்பலுக்கு அழைத்தார் அப்பூதியடிகள். இந்த இடத்தில் இறை பக்திக்கு முன் இரத்த பாசம் தோற்றுத்தான் போனது.